என்ஆர் அரசு பிஜேபி அரசு என்ஆர் அரசு பிஜேபி அரசு என்ஆர் அரசு பிஜேபி அரசு என்ஆர் அரசு பிஜேபி அரசு தனியாருக்கு மின்துறையை தனியாருக்கு விற்காதே 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 தனியாருக்கு விற்காதே தனியாருக்கு விற்காதே மின்துறையை தனியாருக்கு மின்துறையே பிஜேபி அமைச்சர் பதவி ஒருங்கேடா மின்துறையை நிர்வகிக்க கட்டண உயர்வை மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க ஏமா ஏந்துமா ஒரு கிரியேஷன் பண்ண போறோம் மேல ஏறு தனியார் மயமாக்கிறதுக்கு முன்னோட்டமாக இன்றைக்கி மின்துறையை வந்து ஒரு கிலோவாட் 70லேருந்து 200 ரூபாயை உயர்த்திருக்கிறாங்க. நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக அது இருக்குது. வீட்டு வாடகையை விட கரண்ட் பில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசினப்போ உறுதி கொடுத்தாங்க, ஒரு காலமாக மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீறி செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே 1% கால தாமதம் கட்டணம் அவங்களுக்கு வந்து வட்டியாக வசூல் பண்ணியிருந்தாங்க. அதை 1.5% ஆகிட்டாங்க. 8% இந்த 12% ஆகிட்டாங்க ஜிஎஸ்டி. இப்படி பல வகையிலையும் இன்றைக்கி வந்து ஏற்றி வந்து மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. புதுச்சேரி இருக்கின்ற அத்தனை மக்களும் அத்தனை அமைப்புகளும் அரசியல் கட்சிகளுடைய பின்னால் வந்து இந்தியா கூட்டணி பின்னால் வந்து அணிதிரண்டு நின்று மிகப்பெரிய போராட்டமாக அது மாறி இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஒருமுகமாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தேவையற்றது ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் தான் அந்த சட்டத்தை வாபஸ் கோரணும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கேன். அந்த அமைச்சர் அதை சொல்லும் பொழுது இதுக்கான பதிலையும் சொல்லிடணும்.
இதுபோல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் ஒரு கிலோவாட் 70லேருந்து 200 ஏற்றுறது அநியாயம். அதை நாங்கள் செஞ்சிருக்கூடாது நாங்கள் சொல்லியிருந்தாருன்னா அவர் சொல்கிற கருத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். ஒரு மக்களுடைய குரலுக்கு மேலே மக்கள் எவ்வளோ குரல் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த மக்களுடைய குரலை காமிக்கத்தான் இந்த மாதிரி பந்து போராட்டம் நடத்துறது. இது அவசியம், அத்தியாவசியன்ற அடிப்படையில் தான் இந்த பந்தை நாங்கள் அறிவிச்சோம். தொடர்ந்து புதுச்சேரி அரசு மின்துறை தனியார் மயமாக்கப்படாதுன்ற உறுதியை வந்து மக்கள் மத்தியில் சொல்லணும். பந்து போராட்டத்தை அறிவித்து இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். தொடர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு இதை கைவிடும் வரை நாங்கள் போராட்டத்தை பல வகையிலும்